ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் கேம்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன கேமில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போக்கியமான் லீஃப் க்ரீன் பார்ட் 3 தான் கைஸ் பார்க்க போகிறோம். இந்த பார்ட்டில் நம்ம வந்துட்டு ஜிம் லீடரான மிஸ்டியை தான் வந்துட்டு நம்ம டிஃபீட் பண்ணலான்னு இருக்கோம். ஓகே, இவங்க ரெண்டு பேரும் நம்ம கண்டுக்காமல் ஸ்ட்ரிக்டாக நம்ம மிஸ்டிக்கிட்டே போயிட்டு அப்படியே பேட்ச் ஜெயிச்சிடலாம். ஓகே 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 முதல்ல பேட் பண்ணலாம் வாங்க. ஓகே கைஸ், நான் வந்துட்டு சீரீஸில் பார்த்தது வந்துட்டு எப்படின்னா வந்துட்டு அவங்க ஸ்டார் யூ எடுப்பாங்க. ஃபஸ்ட்டு சொன்னால ஸ்டார் யூ. இப்போ நம்மகிட்ட வந்து ஐவி சார் இருக்குது. நம்ம டீமுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக ஐவி சார் தான். ஓகே, இந்த வைன் விப் போட்டால் வந்துட்டு ஈஸியாக ஜெயிச்சிடலாம். ஓகே, அது லெவல் 18, நம்மளாம் லெவல் 18 கைஸ். ஒரே ஒரு வைன் விப்பு முடிஞ்சிருச்சு. இல்லை எப்பட்றா கைஸ், சூப்பர் போஷன். அதே இது என்ன அநியாயமாக இருக்குது? நானே போர்ஷன் கொடுக்கல என் போக்கியமானுக்கு. முடிச்சுட்றா. இல்லை ஐவி, ஏன் ஐவி இப்படி பண்ணுற? வாட்டர் பல்ஸா காய்ஸ்? என்ன காய்ஸ் இது? ஓகே ஐவி சார். ஐயோ காய்ஸ், அது மறுபடியும் வாட்டர் பல்ஸே போடுது. நம்ம டேக்கிள் போட்டு முடிச்சிருவோமா? இந்த வாட்டி ஓகே, அவ்வளோதான். சக்தியை உறிஞ்சாச்சு கைஸ். இப்போ ஸ்டாரி வந்துட்டு வீக்காக இருக்குது. ஒரே ஒரு டேக்கிள், மறுபடியும் வாட்டர் பல்ஸு. கடவுளே, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு கைஸ். சூப்பர். ஓகே, அடுத்து வந்துட்டு ஸ்டார் மீயா? ஆமாம், ஸ்டார் மீ. எஸ் கைஸ், அது வந்துட்டு இந்த ஸ்டாரியோட அடுத்த இவால்வ் அது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், வாட்டர் டைப்புக்கு இன்னொரு வீக்னஸ் வந்துட்டு எலக்ட்ரிக் டைப்பு பீகாச்சு நம்ம தூக்கி வைப்போம். ஓகே சூப்பர் ஸ்டார் மீ. இப்போ நம்ம பீகாச்சு தண்டர் ஷாக்கு போட வைப்போம். வாட்டர் பல்ஸா? டே பீகாச்சு பாவுண்டா. ஆடா பாவீங்களா, பாவுண்டா பீகாச்சு. மறுபடியும் நம்ம ஐவி சாரே எடுப்போம் கைஸ். ஓகே, இப்போ வந்துட்டு ஷிஃப்ட்டு. டே அடா பாருங்களா. ஓகே கைஸ், லீட் சீடு போட்டாச்சு. இப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஹெல்த் ஏறும். அதை அட்டாக் பண்ணி ஃபஸ்ட்டு அது நம்மளுக்கு ஹெல்த் ஏறும் போட்ட உடனே. அதுக்கப்புறம் அதை அட்டாக் பண்ணி முடிச்சிச்சுன்னா அப்புறம் நம்மளுக்கு ஹெல்த் ஏறும் ஒரு வாட்டியும். இப்போ நம்ம வைன் விப் போட்டு முடிச்சிடலாம். இப்போ மறுபடியும் ஷிஃப்ட் போடுதா? இப்போ நம்மளுக்கு வந்துட்டு அதுக்கிட்டேருந்து இப்போ நம்மளுக்கு வந்துட்டு இது வரும், பவர் வரும். இப்போ பாருங்கள், சொன்னல அதோட ஹெல்த்து நம்ம எடுத்துப்போம். இப்போ ஒரே ஒரு டேக்கிள் வேணாம். வைன் விப்பா டேக்கில் போடுறோம். ஐயோ முடிச்சிட்டாங்க கைஸ். ஐயோ கைஸ், என்ன கைஸ் இவன்? ஸ்பியரோ எடுப்போமா? வெள்ளவா ஸ்பியரோ. ஓகே கைஸ், ஸ்பியரோவே எடுத்துட்டேன் நான். அவ்வளோதான் கைஸ், ஸ்பியரோ ஒன்றுமே பண்ணலை, வந்து சும்மா நின்றுச்சு. இன்னும் ஒரே ஒரு பெக்கு மட்டும் போடுறா. அச்சோ ஷிஃப்டா? டேய் என்னடா நீங்கள்? நீடோ குயின் ஒன்று தான் இருந்துச்சு, நீடோ ரேனு. அந்த நீடோ ரேனை இப்போ நம்ம தூக்கி போடுவோம். அவ்வளோதான் கைஸ், நீடோ ரேனு ஒன்றுமே பண்ணல, அசால்ட்டாக. இப்போ வந்துட்டு அது வந்து லெவல் ஏறும். இப்போ பாருங்கள், சொன்னேன்ல லெவல் 9க்கே போயிடுச்சு கைஸ். லெவல் 10, லெவல் 11, 12 சொன்னல கைஸ். ஓகே, நம்ம வந்துட்டு போல்டர் பேட்ச் ஜெயிச்சிட்டோம். அவங்க வந்து ஒரு டிஎம் கொடுத்துருக்காங்க, அது வந்துட்டு வாட்டர் பல்ஸு. ஓகே கைஸ், இப்போ நான் போக்கிமான்லாம் ஹீல் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம், அடுத்தடுத்த இடத்துக்கு போவோம் கைஸ். நம்ம அடுத்த இடத்துக்கு இப்போ நம்ம வந்துட்டு போகணும், ட்ராவல் பண்ணலாம். ஓகே கைஸ், நான் இந்த இடத்துல கட் பண்ணியிருப்பேன். ஏன்னா வந்துட்டு கேரிக்கு நம்மளுக்கும் ஒரு பேட்டில் போயிட்டுருக்கோம். அது வந்துட்டு ரொம்ப லெங்க்த்தியாக இருந்துச்சு. ஆனால் வந்துட்டு வீடியோட டியூரேஷனும் ரொம்ப எக்ஸ்ட்ராவாக போயிடுச்சு. ஸோ அதனால் நான் கட் பண்ணியிருப்பேன். அண்ட் இந்த பேட்டிலில் அஃப்கோர்ஸ் நம்ம தான் ஜெயிச்சிருக்கோம். ஓகே, கேரியோட சார்மண்டரை நம்ம தோக்கடிச்சாச்சு. ஓகே, கேரி சொல்கிறான் டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். ஓகே, அவன் சொல்கிறான் பில்லோட போக்கிமான் இது இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஓகே,
ஓகே கைஸ், பில் இப்படியே போனால் இந்த வழியிலே போனால் பில்லோட வீடு வருமா? என்னடா திரும்ப வர? ஓ யார் ரைட், ஐ ஃபீல் சாரி, நோ ரியலி ஆர் ஆல்மோஸ்ட். ஓகே, அப்டன் த ஃபேம் செக்கரா? என்ன கைஸ் அது இப்படின்னு ஒன்று இருக்கா? ஏதோ கொடுத்துட்டு போகிறான், ஒன்றும் தெரில. ஓகே நம்ம போவோம். ஓகே கைஸ், இந்த பிரிட்ஜில் நிறைய பேர் பேட்டில் பண்ணுறது இருக்காங்க. ஓகே கைஸ், நம்ம நீடோரான் லெவல் 16 வந்துச்சு. ஓகே, இப்போ அது எவால்வ் ஆக போகுது. அது வந்து நீடோரீனாவா எவால்வ் ஆகும். நான் சொன்னேன்ல நீடோரீனாவா எவால்வ் ஆகும்னு. ஸோ அதான். ஓகே, நீடோரான் இஸ் இவால்விங் கைஸ். இப்போ நம்ம டீமுக்கு இன்னொரு பவரான போக்கிமான் கிடைக்க போகுது கைஸ். ஐ ஃபீல் ஹாப்பி. நம்ம டீம் வந்துட்டு இவ்வளோ பவர் ஆகிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது கைஸ். ஓகே, நீ கங்க்ராச்சுலேஷன் யுவர் நீடோரான் இவால்வ் இன்டு நீடோரீனா. ஓகே கைஸ், நான் சொன்னல அந்த மூன் ஸ்டோன் கொடுத்தா எவால்வ் ஆகும்னு, அதை கொடுத்துருவோம் நீடோரீனாக்கு. ஓகே, இப்போ எவால்வ் ஆகும் பாருங்கள். நீடோ குவீனாக எவால்வ் ஆகும். வா, நீடோரீனா இஸ் இவால்விங். சொன்னேன் இல்லை நீடோ குவீனாக எவால்வ் ஆகும்னு சொன்னல கைஸ். அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்ம டீமில் ஐவிசார், பிகச்சு, அப்புறம் வந்துட்டு ஸ்பியரோ, இப்போ நீடோ குவீன். ஓகே, இது ஏன் நான் வந்துட்டு இப்போயே இவால்வ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு நீடோரீனாவாகவே இருந்திருக்கோம். ஏன் நான் நீடோ குவீனாக இவால்வ் பண்ணியிருக்கேன்னா, நெக்ஸ்ட்டு நம்ம போக போகிற ஜிம் வந்துட்டு எலக்ட்ரிக் டைப் ஜிம். அங்கே வந்துட்டு எலக்ட்ரிக்கோட வீக்னஸ் வந்து என்ன போக்கிமான்னா வந்துட்டு கிராஸ் டைப்பும், இன்னொன்று வந்துட்டு கிரவுண்ட் டைப்பும் தான். ஓகே கைஸ், நான் இங்கே நிறைய இடத்துல கட் பண்ணியிருப்பேன். அது உங்களுக்கே தெரியும், வீடியோவோட லென்த்து ரொம்ப எக்ஸ்ட்ரா போயிடுச்சு. ஓகே கைஸ், நான் இப்போ அந்த பில்லுன்னு சொல்லியிருந்தாங்களா, அவன் வீட்டில் தான் இருக்கேன். இது வந்துட்டு வீடு கிடையாது, இது வந்துட்டு அவனோட என்ன சொல்கிறது ஒரு லேப் மாதிரி. இவன் வந்துட்டு இப்போ போக்கிமானும் இவனும் வந்துட்டு வேறு உருவத்தை ஆகிட்டாங்க. எப்படின்னா, இவன் வந்து அந்த போக்கிமானோட உடம்புக்கும் அந்த போக்கிமான் வந்து இவன் உடம்புக்கும் வந்துருக்கு போல். நம்ம போய்ட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம். ஓகே, அது வந்துட்டு அவன் ஒரு டிக்கெட் வந்து கொடுத்தான், எஸ்எஸ் ஆனின்னு. அது வந்துட்டு ஒரு ஷிப்போட டிக்கெட், ஒரு க்ரூஸோட டிக்கெட்டு. அது ஏன் அப்படின்னா வந்துட்டு நம்ம அடுத்து போக போகிற அந்த நம்ம ஜிம் இருக்கு இல்லையா, அடுத்த சிட்டி தான் அது. அந்த சிட்டிக்கு நம்ம போனோம்னா அங்கே அந்த க்ரூஸ் இருக்கும். அது ஏன் உள்ளே போனோன்னா வந்துட்டு அந்த க்ரூஸ்க்குள்ளே உள்ளே போனோன்னா அந்த க்ரூஸோட கேப்டன் இருப்பார். அவர்கிட்ட வந்து கட்டுன்னு ஒரு எச்எம் இருக்கும். அதை வாங்கினா தான் நம்ம அந்த ஜிம்மை வந்துட்டு ஒரு குட்டி ட்ரீ வந்து மறைச்சிருக்கோம் அந்த வழியில். அதை நம்ம கட் பண்ணி அப்படி தான் அந்த ஜிம்முக்குள்ளே போக முடியும், இல்லைன்னா போகவே முடியாது. அதனால தான் இப்போ இந்த எஸ்எஸ் ஆனி டிக்கெட் நம்மளுக்கு வந்து பில்லு கொடுத்துருக்கான். இப்போ நம்ம அந்த சிட்டிக்கு ரீச் ஆன உடனே ஐ திங்க் அது நெக்ஸ்ட் பார்ட்டில் நான் வந்துட்டு போடுவேன். சிட்டிக்கு ரீச் ஆன உடனே வந்துட்டு ஐ திங்க் அது வெர்மிலியன் சிட்டின்னு நினைக்கிறேன். ஆமாம், வெர்மிலியன் சிட்டி. அங்கே ரீச் ஆன உடனே அந்த போட்டுச்சு அது க்ரூஸுக்கு போயிட்டு நம்ம வந்துட்டு இந்த கேப்டன் கூட பேட்டில்லாம் இல்லை, அவர்கிட்ட போய் பேசினாலே வந்துட்டு அந்த ஹெச்எம் கொடுத்துருவாரு. அந்த மூவ் வந்துட்டு கட்டு, அதுதான். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு வெர்மிலியன் சிட்டிக்கு போகணும் கைஸ். ஐ திங்க் அடுத்த பார்ட்டில் தான் வந்துட்டு இந்த க்ரூஸ் போகிறது, அந்த ஹெச்எம் மூவ் எடுக்கிறது, அண்ட் வந்துட்டு அந்த என்னது பேட்டில் ஜிம் பேட்டில் பண்ணுறது, அதெல்லாம் தான் இருக்க போகுது நெக்ஸ்ட் பார்ட்டில். அண்ட் அடுத்தடுத்த பார்ட் எனக்கு தெரிஞ்சு இன்ட்ரெஸ்டிங்காக வரும்னு நினைக்கிறேன் கைஸ். ஏன்னா இதுக்கப்புறம் தான் இந்த போக்கிமான் கேமே வந்துட்டு சூடு பிடிக்கும். ஏன்னா நம்ம ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது பொறுத்து தான் கைஸ் இருக்குது, நல்லா ஜாலியாக இருக்குமா இல்லையான்னு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லீஃப் க்ரீன் சீரீஸு நல்லா போகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல கைஸ், நீங்கள் வந்துட்டு வியூவர்ஸ் நீங்களே சொல்லுங்கள், சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களே சொல்லுங்கள் நல்லா இருக்கா இல்லையான்னு. அண்ட் அடுத்து இந்த போக்கிமான் லீஃப் க்ரீன் சீரீஸ் முடித்ததுக்கப்புறம் என்ன கேம் ப்ளே போடலான்னு சொல்லுங்கள். நான் வந்து யோசித்து வச்சுருக்கிறது என்னன்னா வந்துட்டு, நான் ஒரு வாட்டி சொன்னேன், ரோப்ளாக்ஸில் வந்துட்டு பெஸ்ட்டான அயன்மேன் கேம்
நான் எடுத்து லிஸ்ட்டு போட போகிறேன்னு. அது போட்டுருவோம். ஓகே, அவ்வளோதான் கைஸ். வெர்மிலியன் சிட்டிக்கு ரீச் பண்ணியாச்சு. சூப்பர் கைஸ். ஓகே, நம்ம போய்ட்டு அப்படியே போய் எல்லாம் ஹீல் பண்ணணும். ஓகே, நம்ம லைட்டாக சுற்றி பார்த்துடலாம் எங்கே இருக்குன்னு. இதோ இருக்குது இங்கே ஜிம்மு சொன்னல கைஸ், அங்கே ஒரு குட்டி ட்ரீ மறைச்சிருக்கு பாருங்கள் கைஸ். ஓகே ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்க நம்பர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. பை கைஸ், பை.